இன்றைய தலைப்பு பொறுமை. வேத வசனங்கள் எபிரேயர் 12 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஓட்டப்பந்தயம் போல. இந்த ஓட்டத்தில் வெல்ல வேண்டும் என்றால் 2 காரியங்கள் அவசியம். 1, பாரங்களை தள்ளிவிட வேண்டும். 2, இயேசுவை நோக்கி பார்ப்பது. ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அதிக பாரம் சுமந்தால் வேகமாக ஓட முடியாது. அதுபோல பாவம், பயம், சந்தேகம், மனக்கசப்பு இவையெல்லாம் நம்மை மெதுவாக்கும். பாரமாக இருக்கும் இவை எல்லாவற்றையும் நீக்கிவிட வேண்டும். இயேசுவை நோக்கி பார்ப்பது. வெற்றி பெறும் ஓட்ட வீரன் தனது இலக்கை மட்டும் கவனிப்பான். நாமும் நம்முடைய கண்களை மனிதர்கள் மேல் அல்ல, சூழ்நிலைகள் மேல் அல்ல, இயேசுவின் மேல் நிலைநிறுத்த வேண்டும். அவரே விசுவாசத்தின் துவக்கமும் முடிவும் ஆவார். அவர் சிலுவையை சகித்ததினால்தான் நாம் வெற்றியுடன் வாழ முடிகிறது. தேவன் நமக்கென்று ஒரு மறுசீரமைப்பு திட்டத்தை வைத்திருக்கிறார். மறுசீரமைப்பு வெளியிலிருந்து அல்ல, அது நம் உள்ளத்திலிருந்து ஆரம்பமாகிறது. பாவம், பழைய பழக்கங்கள், மனக்கசப்புகள் இவை எல்லாவற்றையும் நம் உள்ளத்திலிருந்து அகற்றிவிடும் போது மறுசீர் அமைக்கப்படுகிறோம். இவை இருக்கும்போது வெற்றி கடினமாகும். அவற்றை தள்ளினால் விசுவாச ஓட்டம் லேசாகும். இந்த ஓட்டத்தில் நாம் கீழே விழுந்தாலும் தோல்வி கண்டாலும் அவர் நம்மை மீண்டும் எழுப்புவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது பாரங்களை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி பொறுமையுடன் ஓட வேண்டும். இன்று இந்த நேரத்தில் நாம் உறுதியாக சொல்வோம், கர்த்தாவே, நீர் எனக்காக வைத்திருக்கும் ஓட்டத்தை நான் ஓடுவேன், பாரங்களை தள்ளிவிடுவேன், இயேசுவை நோக்கி பார்த்து சுலபமாக வெற்றி பெறுவேன். ஜெபம். அன்பின் பரலோக தந்தையே, எங்களுக்காக வைக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையுடன் ஓட உதவி செய்யும். எங்களை தடுக்கும் பாரங்களையும் பாவங்களையும் நீக்கிவிடும். எங்கள் கண்கள் எப்போதும் இயேசுவின் மேல் நிலைத்திருக்கட்டும். மறுசீரமைப்பின் வெற்றியை எங்கள் வாழ்க்கையில் காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.